ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோன்னா புக் கேம். இது 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்க வச்சில் புக்கை வச்சு படிப்போமோ இல்லையோ, ஆனால் நிறைய கேம் விளாண்டுருக்கோம். இந்த கேம் எப்படின்னா, எந்த புக்கு வேணாலும் எடுங்க, உங்களுக்கு ரீட் பண்ணவே பிடிக்காத ஒரு புக் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை 2 பிளேயர்ஸ் விளாடலாம் இதில், ஓகேங்களா? 2ஓ 3ஓ உங்கள் இஷ்டம். இந்த மாதிரி நேம் எழுதி வச்சுக்கோங்க. என்னோடய நேம், என் ஒய்ஃபோட நேம். அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. நான் வந்து ஈவன் நம்பர்ஸ் எழுதியிருக்கேன், 2 4 6 8, ஓகேங்களா? ஸோ இது எப்படி விளையாடணுன்னா, நம்ம வந்து புக்கை பேஜ் ஓப்பன் பண்ணுவோம். அப்போ வந்து மனுஷன் ஃபஸ்ட்டு வந்து தலை, உடம்பு, அப்புறம் வந்து இந்த கை கால், அதுக்கப்புறம் கன்று முளைக்கும். கடைசியாக அதே நம்பரில் ஏதாவது வந்துச்சுன்னா புல்லட்டை வச்சு நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஷூட் பண்ணோம். ஃபைனலாக இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்க எல்லாத்தையும் ஷூட் பண்ணி முடித்தா அவங்க தான் கேம் வின். ஸோ இப்போ நம்ம எப்படி விளையாடுறோம்னு பாருங்கள். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். எனக்கு வந்தது 2 வந்து என்ன பண்ணணுன்னா, நீ புக்கு பிடிச்சிக்கோ. ஸோ 2ல் நான் இந்த மாதிரி ஒரு மண்டை போட்டுப்பேன், ஓகேங்களா? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். கடைசியில் எப்படி நீ தான் ஓப்பன். சீட் கேம் விளாண்டுருக்கியா? இல்லையே. ஜீரோனா கிடையாது. பாயிண்ட்ஸ் இல்லையா? ஜீரோ கிடையாது. ஆட் நம்பர் 0 வரக்கூடாதா? எப்படி இருந்தாலும் ஈவன் நம்பர்ஸ் தான் ஓப்பன் ஆகும் ஒரு பேஜில். ஜீரோ கணக்கு கிடையாது. 8 ஒரு நிமிஷம். 8 எனக்கு வந்து உடம்பு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கை, கால், கன்று வரணும். அப்போ 3 டைம் நான் அதே நம்பரில் போடணும். 8 கன்று வந்துடுச்சு. அது கன்னா? ஆமாம், கன்று தான். நீ அடுத்த ஒரு புல்லட்டு வந்தாலே நான் ஷூட் பண்ணிடுவேன். எதை வேணாலும் ஷூட் பண்ணலாம். எது ஜாஸ்தி வந்திருக்கோ அதை ஷூட் பண்ணுவேன் நான். 6. இப்போ எதை ஷூட் பண்ணுவேன்? 8. இதான் புல்லட் போட்டாச்சு. அவ்வளோதான், என்னோடது ஆள் ஒன்று காலி. இனி அடுத்ததும் 2 போட்டால் புல்லட் வந்து சாவடிச்சிடலாம் எல்லாத்தையும். இப்படி தான் இந்த கேமில். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. கொடுத்துட்டேங்க. சரி, கற்றுக் கொடுத்த எனக்கு இந்த நிலமை.